வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மறக்கமா நெஞ்சம் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ரக்ஷன், தீனா, பிராங்க்ஸ்டர் ராகுல், அப்புறம் ஸ்வேதா எனக்கு போல செம்ம ப்ரோ இவர் இனியன் கூட அவங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மலினா ஹீரோயின் அவங்க தான். அதுக்கப்புறம் முத்தழகன் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண படம் தான். இந்த படத்தோட டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா யோகேந்திரன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2008 ஸ்கூல் முடிச்சுட்டு போனவங்க 2018 வந்து அவங்க ஸ்கூல் மேலே வந்து ஒரு பொய் கேஸ் போட்டு இந்த மாதிரி 2008 நடந்த எக்ஸாம் வந்து ஃப்ராட் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ மறுபடியும் வந்து அந்த 2008 பேட்ச் வந்து அந்த எக்ஸாம் எழுதிட்டு போக சொல்கிறதா இந்த படத்தோட கதை. மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சிம்பிளாக ஒன்று தான். இந்த படம் பார்க்குறப்போ ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல், நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் இருந்துச்சு. எனக்கு இந்த படம் பார்த்துக்கிறதுக்கப்ப எனக்கு என்ன தோணுச்சு, இந்த படம் நம்ம ஒரு படம் நம்ம சில படம்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து இந்த படத்துக்கு எடிட்டிங் நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்குன்னு பார்க்குறப்ப இந்த படத்தில் நமக்கு அப்படி எதுவுமே தெரியாமல் ஒரு லைஃப்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு லைஃப்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ் அதெல்லாம் ரீகால் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் நான் பார்க்குறேன். பிகாஸ் எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் டேஸை ரொம்ப மறக்க முடியாத ஒரு மெமரிஸாக இருக்கும். அதை வந்து அவங்க ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் லைஃப்பில் எதெல்லாம் நடந்துருமோ அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரிஞ்சு நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு, நம்ம ஸ்கூல் லைஃப்பில் வந்து வேற யாரோ நடிச்சு ஒரு பிக் ஸ்க்ரீனில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் இது ஒரு அதான் ஸ்டார்டிங்கில் சொன்னால் இது ஒரு படம் கிடையாது, ஒரு லைஃப் மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா, எடிட்டிங், மியூசிக் மெயின் அந்த படத்தை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த ஃபீல் நல்லா கொண்டு வர்றது காரணமே மியூசிக் தான். பிகாஸ் அந்த மியூசிக் கேட்குறப்ப அவ்வளோ நாஸ்டாலஜிக்காக இருக்குது. நம்மளை அப்படியே நம்ம ஸ்கூல் டேஸ் கொண்டு போகிற மாதிரி ஒரு மியூசிக்காக இருக்கும் சரி, பாட்டாக இருக்கும் சரி, ஒவ்வொரு பாட்டும் செம்ம. மெயினாக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ். பிகாஸ் நமக்கு அந்த ஃபீல் தருது, ஸ்க்ரீனில் தெரியுது, நம்ம ஒரு ஃபீலாக நமக்கு ஆடியோ மூலியமா தருது பேக்ரவுண்ட் தான். ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் விஷுவல்ஸ், ஒவ்வொரு விஷுவல்ஸும் ரொம்ப ப்ளீஸிங்காக, கலரிங்காக, ரொம்ப அட்ராக்டிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷுவல்ஸாக இருக்கட்டும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் சரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான படம், ஒரு அழகான படம் தான் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சொல்லுறது. பிகாஸ் இதில் இருக்க ஒவ்வொரு டீமும் சரி, ஆக்டர்ஸும் சரி, அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காங்கன்றது அப்படியே தெரியுது. அண்ட் மெயினாக ஆக்டர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட் 11th 12th ஸ்டாண்டர்ட் குரூப் இருக்காங்க. அவங்களோட காமெடிஸாக இருக்கட்டும் சரி, அவங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்களோட நடக்கிற சண்டையாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு ரிலேட்டபிளாக இருக்குது. அது இல்லாமல் தீனா அண்ட் பிராங்க்ஸ்டர் ராகுல் அவங்க ரெண்டு பேரோட காமெடி பிராங்க்ஸ்டர் ராகுல் எப்பயோச்சு தான் காமெடி பண்ணுவாங்க. பட் தீனாவோட ஒவ்வொரு கவுண்டரும் சரி, காமெடி சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலேட்டபிலிட்டி இந்த படத்தில் வந்து ரொம்ப ரிலேட்டபிலிட்டியாக இருக்கிறது இந்த படத்தோட மெயின் ப்ளஸ். பிகாஸ் நம்ம அது கூட கனெக்ட் ஆகிக்கிறோம். இந்த படத்தோட தீனா ரக்ஷன் கலாய்க்கிறதா இருக்கும் சரி, ரக்ஷன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைடாக இருக்கும் சரி, ஒரு கிளாஸில் வந்து நியூஸ் ஒரு புது பொண்ணு வருதுன்னா அந்த புது பொண்ணுக்காக பசங்க அடிச்சுக்கிறதா சரி, ஒவ்வொன்றுமே நம்ம ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் ஒரு லைஃப்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் எனக்கு நிறைகள் குறைகள் அந்த மாதிரில நிறைகள் தான் இருக்கு. எனக்கு ஃபுல்லாக நிறைய குறைகள்னு எனக்கு படத்தில் பார்த்துட்டு எனக்கு அவ்வளவா எனக்கு எதுவும் தெரியல. நீங்கள் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாரும் முடியும். இந்த படம் வந்து நமக்கு எப்பயுமே இது வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ் இருக்காது, உங்களுக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்க ப்ரெடிக்டபிலிட்டி தான். படம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக தான் இருக்கும். பட் எல்லாம் நம்ம பார்க்குற எல்லா படமுமே ஒரு சஸ்பென்ஸோட நம்மளே யோசிக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருந்தால் அது எவ்வளோ படம் தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த படம் அதுலேருந்து ஒரு வேறுபட்டு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு தெரிஞ்சது தான். பட் நம்ம போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர்றது தான் சூப்பரான ஒரு விஷயம். இது ஒரு டைம் டிராவல் மிஷின் மாதிரி தான். நம்மளோட ஸ்கூல் டேஸ்க்கு நம்மளை கொண்டு போகிற ஒரு டைம் டிராவல் மிஷின் மாதிரி தான். மெயினாக யோகேந்திரன் டேரக்டர் அவருக்கு ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ப்ரொடியூஸும் அவர் தான் பண்ணிக்கிறது. பிகாஸ் இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நான் இன்னும் 2-3 வாட்டி கூட இந்த படம் பார்க்கலாம். பிகாஸ் நம்ம ஸ்கூல்லாம் முடிச்சு எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம ஸ்கூல் லைஃப்பை பற்றி திருப்பி பேசிக்கிட்டே இருப்போம்ன்றத இந்த படத்துலையும் இருக்கிற ஒரு கதை. ரக்ஷனோட கேரக்டர் தான் எனக்கு அவ்வளோ நம்ம ஜெல்லாகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அவரும் இப்போ நம்ம ஸ்கூல் டேஸை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கும் ஸ்கூல் டேஸ்னால் அவ்வளோ பிடிக்கிறதுனால ஸ்கூல் டேஸ் பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். அண்ட் மெயினான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் ரீயூனியன் பிளான் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் வெளியே போகணும், ரீயூனியன் தான் பிளான் பண்ணுறீங்க, கன்ஃபார்ம் மறக்காமல் இந்த படத்துக்கு போங்க. இந்த படத்துக்கு போகிறதே உங்களுக்கு ஒரு ரீயூனியனாக இருக்கும். பிகாஸ் இந்த படத்தில் நடக்க ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க, இதை நீ பண்ணல நான் பண்ணல அன்ற மாதிரி ஒரு ரிலேட்டபிலிட்டி இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு டைம் மிஷின் படம் தான். நம்மளை வந்து நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போகிற டைம் மிஷின் படம் தான். நீங்கள் எல்லாரும் போய் பாருங்க. இந்த படம் வந்து ப்ரெடிக்டபிளான படம் தான், உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக தரும். பட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஸ்கூல் லைஃப் நமக்கு திருப்பி தர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். அண்ட் ஃபைனலாக ஒன்று இந்த படம் இது ஒரு எக்ஸாஜரேட்னா இல்லை, நான் இது படத்தை பெருசாக சொல்லல. இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் வந்து நான் வெளியூரில் தான் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வர வழியில் ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட்டை ஃபோன் பேசிகிட்டே இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். வர வழியில் எனக்கு என் ஸ்கூலில் வர வழியில் இருக்குன்னு எனக்கு ஞாபகமே இருக்காது. பட்
டக்குன்னு என் எங்கள் ஸ்கூல் கிரவுண்ட்லாம் பார்க்குறப்பயே ஒரு மாதிரி ஒரு மறுபடியும் ஸ்கூலுக்கு போனால் நமக்கு எப்படி இருக்கும், அந்த ஒரு அழுகை வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அந்த ஃபீல் நம்ம படத்தில் கொடுங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு டக்குனு என் ஸ்கூல் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே அந்த ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் நம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். பை.